என்னோட பிசினஸ் யூஸ் பண்ற பிளாண்டி ரெசிபி தான் இன்னைக்கு காட்ட போறேன். இதே பெர்ஃபெக்ட்டான மெஷர்மெண்ட்ல போடுங்க. கீழ கேப்ஷன்ல போடுறேன். வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ட்ரை பண்ணுங்க. என்னோட எல்லா ரெசிபியுமே போடுறேன். சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரௌனி வந்து டார்க் சாக்லேட்ல செய்வோம். இது வந்து ஒயிட் சாக்லேட்ல செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் சாக்லேட்டையும் பட்டரையுமே நல்லா மெல்ட் பண்ணி நல்லா ஆற வச்சு கட்டி இல்லாம கலக்கி வச்சுக்கணும். பேக்கிங் பண்ண போறீங்கனாவே அவன 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ப்ரீ ஹீட் பண்ணணுமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 2 முட்டை, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு முட்டையை நல்லா கலக்கிட்டு இது கூட பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இது ரெண்டையுமே நல்லா சக்கரை வந்து கரையணும். சோ அந்த அளவுக்கு நல்லா கலக்கிட்டு மெல்ட் பண்ண பட்டர் சாக்லேட்டை கலந்துட்டு ஒரு காட்டி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இது கூட வந்து மாவு ஆட் பண்றோம். மைதா மாவு ஆட் பண்றேன். ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா பால் பவுடர் அதை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே ஜலிச்சுட்டு நல்லா ஜென்டலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ட்ரேல ஊத்தி வச்சிடணும். அவ்வளவுதாங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். மேல டாப்பிங்ஸ் எல்லாம் சும்மா தான், டாப்பிங்ஸ் வைக்காமலே இந்த பிளாண்டிஸ் வந்து சூப்பரா இருக்கும். நீங்க ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா மேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு நான் கொஞ்சம் லேட்டா தான் ரிப்ளை பண்ணுவேன். பட் நான் ரிப்ளை பண்ணிருவேங்க. ஓடிஜி டீடைல்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் யூஸ் பண்றது பிரஸ்டீஜ் 19 லிட்டர். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் இல்ல.